அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களை ஒன்று நோயுடைய பயம், நோய் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம், இரண்டாவது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், அதே போன்று மானசீக ரீதியான உள ரீதியான நெருக்கடிகள் இருக்கின்ற இந்த சூழலிலே ஒரு ஹதீஸை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸ் எங்களுடைய நெருக்கடிகளுக்கும் எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உளரீதியான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அழுத்தங்களுக்கும் ஒத்தடமாக ஆறுதலாக அமையும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா வலா கம்மின் ஹத்த ஷௌகத்து யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், உளரீதியான கஷ்டமாக இருக்கட்டும், அல்லது நோயாக இருக்கட்டும், அல்லது பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது துன்பமாக இருக்கட்டும், அல்லது கவலையாக இருக்கட்டும், மனரீதியான அழுத்தமாக இருக்கட்டும், உளரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு நோய் நொடியாக இருக்கட்டும், அல்லது ஒரு நோவினையாக இருக்கட்டும், எதுவரைக்கும் என்றால் அவன் நடந்து செல்லுகின்ற பொழுது அவனுடைய காலிலே குத்துகின்ற ஒரு முள்ளாக, அவனுடைய காலிலே குத்துகின்ற ஒரு முள்ளாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுகின்ற எந்த கஷ்டத்துக்கும் அதற்கு பகரமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் விடமாட்டான். எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க மனசுல ஆழமாக நாங்க பதிவு செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் இதன் மூலமாக ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், இதன் மூலமாக என்னை கழுகி சுத்தமாக்குகிறான், இதன் மூலமாக என்னுடைய பாவங்களை விட்டும் என்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது கஷ்டங்களுக்கு பகரமாக அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் நிம்மதியத்தா, யா அல்லாஹ் சந்தோஷத்தா, யா அல்லாஹ் உள்ளத்துக்கு அமைதியத்தா, யா அல்லாஹ் பொருளாதாரத்தில் நல்ல பரக்கத்தை செய்ய அல்லாஹ்னு நாங்க கேட்கிற அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களே மனசுல இருக்கணும், இது அல்லாஹ் என் மீது கொண்ட அன்பினால அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சு கொண்டே இருக்கிறான், நான் மரணித்தால் எந்த பாவமும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திப்பேன் என்ற அந்த நற்செய்தியை அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளின் மூலமாக உணர்த்துகிறான். இந்த சோதனைகளினூடாக மறைமுகமாக அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாங்கள் மனதில் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹுல் புகாரியுடைய 5641வது செய்தியாக பதிவிட்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனவே எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்களின் பொழுது பொறுமை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக கஷ்டத்தை தந்தால் அதனோடு இலகை தருவான், கஷ்டத்தை தந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு இன்பத்தை தருவான், துன்பத்தை அல்லாஹ் தந்தால் நிச்சயமாக விரைவில் அல்லாஹ் ஒரு விடியலை